தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு சென்னையில் 2 நாட்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள தேர்தல் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அது ஜனநாயக திருவிழா. அதில் மக்கள் உற்சாகமாக பங்கேற்று கொண்டாட வேண்டும் என்று கூறினார். இதற்குப் பிறகு 2026 தேர்தலுக்கான வாக்காளர் விவரங்களை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் மொத்தம் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளதாகவும் இதில் 2,87,00,000 பெண் வாக்காளர்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 22 29 வயது வரையிலான வாக்காளர்கள் 1 கோடி பேர் எனவும் 18 19 வயது வரையிலான புதிய வாக்காளர்கள் 12,50,000 பேர் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் மாநிலம் முழுவதும் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இதுவரை வேட்பாளர்களின் கருப்பு வெள்ளை படங்கள் இருந்த நிலையில் இந்த தேர்தலில் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறவுள்ளதாக கூறினார். அதேபோல் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்குப்பதிவு நிலவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தபால் வாக்குகள் 2 கட்டங்களாக எண்ணப்படும் என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசுகையில், தமிழ்நாட்டில் நடைபெறும் தேர்தல் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகிற்கே முன்னுதாரணமாக அமையும் என அவர் தெரிவித்தார்.